நீட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு ஈஸியாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான முயற்சி தாங்க இந்த வீடியோ. நீட் சிலபஸை சாப்டர் வைஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் பார்ட் 2 பார்க்கலாம். First question, which of the following aspects is an exclusive characteristics of living organism? இங்கே exclusive characteristics அப்படிங்கிறது defining character. Defining characterனா எல்லா living organismக்கும் அந்த character இருக்கணும். ஒரு சில living organismக்கு அந்த character இல்லைனா கூட அது defining character கிடையாது. இந்த questionல எது defining characterனு கேட்குறாங்க. First option என்ன சொல்லியிருக்காங்க? Isolated metabolic reaction occur in vitro. Actually, metabolic reactionங்கிறது defining character தான். Metabolic reactionனா லிவிங் ஆர்கானிசம்ல நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும். ஆனா ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்றது டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. ஏன்னா இது அவுட் சைட் த பாடி ஆஃப் அன் ஆர்கானிசம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது டெஸ்ட் டியூப்ல விட்ரோன்னு சொல்லுவோம். டெஸ்ட் டியூப்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுனால ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்றது லிவிங்கும் கிடையாது, நான் லிவிங்கும் கிடையாது. இது ஒரு லிவிங் ரியாக்ஷன். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன் மாஸ். இன்க்ரீஸ் இன் மாஸ்னா growth. growthன்றதும் டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. லிவிங் ஆர்கானிசமும் க்ரோ ஆகுது, நான் லிவிங் ஆர்கானிசமும் க்ரோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிவிங் ஆர்கானிசம்ல மவுண்டைன், பவுல்டர்ஸ்னாக்கா கற்பாறைகள், சாண்ட் மவுண்ட்ஸ், மணல் மேடு இதெல்லாமும் வளரும். அதனால growthன்றதும் டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பெர்செப்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த என்விரான்மெண்ட். இது டிஃபைனிங் கேரக்டர் தான். எல்லா லிவிங் ஆர்கானிசம் அதாவது ப்ரோகேரியட்ல இருந்து யூகேரியட்ஸ் வரைக்கும் என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ப்ரோகேரியட்ஸ் அப்படின்றது சிங்கிள் செல் ஆர்கானிசம், பாக்டீரியா அதெல்லாம். யூகேரியட்ஸ்ன்றது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிற வெல் டெவலப்டு ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைமோசா பிடிக்கான்ற தொட்டாச்சி நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அதை டச் பண்ணா அதோட இலை சுருங்கும். அதனால ஆப்ஷன் சி பெர்செப்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் த என்விரான்மெண்ட் தான் டிஃபைனிங் கேரக்டர். Second question, which of the following term is used to refer the number of varieties of plants and animals on earth? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி biodiversity. Biodiversityனா different types of species நம்ம earthல வாழறது. அதாவது variety of plants and animals earthல வாழறதுக்கு பேர் தான் biodiversity. Third question, ICBN stands for International Code of Botanical Nomenclature. பழைய நேம் ICN, International Code of Nomenclature. இப்போ ICNக்கு பதிலா ICBN plus ICZN கொண்டு வந்துட்டாங்க. ICBN னா International Code of Botanical Nomenclature. ICZN னா International Code of Zoological Nomenclature. ICBN அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு சயின்டிஃபிக் நேம் கொடுப்பாங்க according to agreed principles and criteria. எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் Mangifera indica. ICZN அனிமல்ஸ்க்கு சயின்டிஃபிக் நேம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. Fourth question, binomial nomenclature means இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி one scientific name consisting of generic and specific epithet. binomial nomenclatureன்றது சயின்டிஃபிக் நேம் தாங்க. இந்த சயின்டிஃபிக் நேம்ல ஒரு நேம் தான் இருக்கும், அதுல ரெண்டு காம்பனன்ட் இருக்கும், அதாவது ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டை ஜென்ரிக் நேம் ஜீனஸ் நேம்னு சொல்லுவோம், செகண்ட் காம்பனன்ட்றது ஸ்பெசிஃபிக் எபித்தட் அதாவது ஸ்பீசியஸ் நேம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் Mangifera indica, இல்ல Mangiferaன்றது ஜென்ரிக் நேம், இண்டிகான்றது ஸ்பீசியஸ் நேம். இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை கொடுத்தவர் கரோலஸ் லின்னேயஸ்ன்ற சயின்டிஸ்ட். Fifth question, herbarium is a dry garden. Herbariumங்கிறது one of the taxonomical aid. Taxonomical aid plant identify பண்ணவும் classify பண்ணவும் help பண்ணும். herbarium sheet அது taxonomic studiesக்கு quick reference-ஆ இருக்கும். herbarium sheetல plant specimen-ஐ dry பண்ணி press பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க. ஏன் plant specimen-ஐ dry பண்ணி வச்சிருக்காங்கன்னா இல்லைன்னா fungal infection வந்துரும். அதனால தான் herbarium sheet label-ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னா அந்த plant specimen-ஐ எந்த டேட்ல எந்த பிளேஸ்ல கலெக்ட் பண்ணாங்கன்னு இருக்கும், அப்புறம் அதோட இங்கிலீஷ் நேம், லோக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் இதெல்லாம் இருக்கும். யார் இந்த பிளான்ட் ஸ்பெசிமெனை கலெக்ட் பண்ணாங்களோ அவங்களோட நேமும் அதுல இருக்கும். அப்ப ஹெர்பேரியம் இஸ் எ ட்ரை கார்டன். Sixth question, the famous botanical garden Kew is located in England. ஃபேமஸான botanical garden Kew எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல இருக்கு. ஆக்சுவலா botanical garden-ம் one of the taxonomical aid தான். இப்போ herbarium ஸ்டோர் ஹவுஸ்ல நம்ம dead and dried plant specimen தானே வச்சிருப்போம். ஆனா botanical garden-ல living plants இருக்கும், அதாவது உயிருள்ள plants இருக்கும்.
Seventh question. Which of the following taxonomic aid provides information for the identification of names of species found in an area? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மேனுவல். மேனுவல்ங்கிறது ஒன் ஆஃப் த டாக்ஸானமிக் எய்ட் தான். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உள்ள ஸ்பீசியஸோட நேமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மேனுவல் ப்ரொவைட் பண்ணும். வேறு என்னென்ன டாக்ஸானமிக் எய்ட் இருக்குது அப்படின்னா மோனோகிராஃப் இருக்குது, ஃப்ளோரா இருக்குது, ஹெர்பேரியம், இது மாதிரி நிறையா இருக்குது. மோனோகிராஃப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டாக்ஸானை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஹேண்ட் புக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியோ இல்லைன்னா ஒரு ஜீனஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஃப்ளோரா அப்படின்னா ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா பிளான்ட் ஸ்பீசியஸையும் அதோட ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹேபிடேட்னா வளர்ற இடம். ஹெர்பேரியம்ன்றது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசியஸ் தான். அப்போ இங்கே வந்து மேனுவல் இஸ் த டாக்ஸானமிக் எய்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் அன் ஏரியா. Eighth question. Which one of the taxonomic aids can give comprehensive account of complete compiled information of any one genus or family at a particular time? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜீனஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எந்த டாக்ஸானமிக் எய்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸானமிக் கீயா, ஃப்ளோராவா, ஹெர்பேரியமா, மோனோகிராஃபான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக டாக்ஸானமிக் கீ அப்படின்றது அன்னோன் பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோரான்றது ஒரு டிஃபைன்டு ஜியோகிராஃபிக் ரீஜியனில் இருக்கிற பிளான்ட் ஸ்பீசியஸோட டீட்டெயில் தான் ஃப்ளோராவில் இருக்கும். ஹெர்பேரியம்ன்றது பிளான்ட் ஸ்பெசிமெனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. மோனோகிராஃப் ஆக்சுவலாக மோனோனா என்ன, ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ மோனோகிராஃப் தான் ஒரு பர்டிகுலர் டாக்ஸானை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஹேண்ட் புக். ஒரு ஃபேமிலியோ இல்லைன்னா ஒரு ஜீனஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் தான் இருக்கும். அப்போ மோனோகிராஃப் இஸ் அ டாக்ஸானமிக் எய்ட் கேன் கிவ் காம்ப்ரிஹென்சிவ் அக்கவுண்ட் ஆஃப் கம்ப்ளீட் கம்பைல்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி ஒன் ஜீனஸ் ஆர் ஃபேமிலி அட் எ பர்டிகுலர் டைம். Ninth question. Which one of the following taxonomical aid is used for identification of plants and animals based on similarities and dissimilarities? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி keys. Keys are based on contrasting character generally in a pair called couplet. Contrasting characterனா opposite character. For example, leafல reticulate venation இருந்தா அதை dicotyledon சொல்லுவோம். leafல parallel venation இருந்தா அதை monocotyledon சொல்லுவோம். coupletல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். கப்லெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம லீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கீஸ் தான். கீன்ற டாக்ஸானமிக் எய்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலரிட்டிஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். 10th question. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஹாவ் எ கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். இது கரெக்ட் தான். பொட்டானிக்கல் கார்டனில் உயிருள்ள பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெர்பேரியம் ஹவுசஸ் ட்ரைட், ப்ரெஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ்டு பிளான்ட் ஸ்பெசிமென். இதுவும் கரெக்ட் தான். ஹெர்பேரியமில் வந்து ட்ரையான ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ்ட் பிளான்ட் ஸ்பெசிமெனை வச்சிருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன் கீ இஸ் அ டாக்ஸானமிக் எய்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிமென். இதுவும் கரெக்ட் தான். ஃபோர்த் ஆப்ஷன் எ மியூசியம் has collection of photographs of animals and plants. இதுதாங்க incorrect statement. மியூசியம்ல வந்து டெட்டான அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸோட போட்டோகிராஃப்லாம் இருக்காது. மியூசியம்ல வந்து அனிமல்ஸோட ஸ்கெலிட்டன் கூட இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் வில்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.